நம்ம சோக்கிங் போட்டிருந்த ப்ளம் கேக்குக்கான ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்துட்டு முடிய போகுதுங்க. நாளைக்கு ஒரு பேட்ச் கொரியர் இருக்குது. அதோட கிறிஸ்மஸ்க்கான கொரியர் போடுறது ஸ்டாப் பண்ணிடுவோம். ஒரு 3 கேஜி ப்ளம் கேக் மட்டும் ஃப்ரூட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நம்ம இது 1 இயர் முன்னாடியே சோக்கிங் போட்டிருந்தது. இது முடிஞ்ச அப்புறமா மறுபடியும் சோக்கிங் போட முடியாது. அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் யாராச்சும் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க. நாளைக்குள்ள பேட்சில் கொரியர் போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ப்ளம் கேக்குக்கான ஃப்ரூட்ஸ் அவைலபிள் கிடையாது. நெக்ஸ்ட் இயர் தான் மறுபடியும் சேல் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி கொரியர் போட வேண்டிய ப்ளம் கேக்குக்குள்ளே பேட்டர் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம பேக்கான்சர் மோல்டு இருக்குது பார்த்திங்களா, அதுலேயுமே ஊற்றி வச்சுருக்கேன். இது பேக் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 1.5 மணி நேரமாவது ஆயிரும். பேக் பண்ணி எடுத்துட்டு டாப்பில் வந்துட்டு கொஞ்சமாக ஹனியும் ரம் மிக்ஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணி விட்டுட்டோன்னா பார்க்குறதுக்குமே சூப்பராக இருக்கும். கம்ப்ளீட்டாக பட்டர் யூஸ் பண்ணி தாங்க நம்ம ப்ளம் கேக்ஸ் ரெடி பண்ணுறோம். நீங்கள் ஒரு வேளை ஆர்டர் பண்ணோன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.